The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். மலப்புரம் மாவட்டம் எடவண்ணாவில் ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றைய தினம் ராய்பரேலி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அங்கு சென்று அப்பகுதி மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று வயநாட்டில் அவர் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அத்தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று பேரணியில் பங்கேற்பதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது வயநாட்டில் ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்களையும் பொதுமக்களையும் நோக்கி அவர் கையசைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நேற்றைய தினம் ராய்பரேலியில் நன்றி தெரிவித்த நிலையில் இன்று வயநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார் ராகுல் காந்தி. தற்போது பேரணியிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இரண்டாவது முறையாக வயநாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தற்போது அத்தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விரிவான விவரம். ரேபரேலி தொகுதியை கைவசம் வைத்திருக்க போகிறாரா அல்லது வயநாடு தொகுதியை கைவசம் வைத்திருக்க போகிறாரா ராகுல் காந்தி? இதுதான் தற்பொழுது மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களும் இதற்கான மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. நேற்றைய தினம் ராகுல் காந்தி ரேபரேலிக்கு சென்றிருந்தார். அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் உடன் சென்றிருந்தார். அங்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது உத்தரப்பிரதேச மாநில மக்கள், அதிலும் குறிப்பாக ரேபரேலி மற்றும் அமேதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு தகுந்த பாடம் புகட்டி இருக்கிறார்கள். அயோத்தியா மக்கள் கொடுத்த அடி என்பது மிக முக்கியமானது என்று கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் அவர் வயநாட்டிற்கு செல்ல இருக்கின்றார். அதற்கு முன்பாக மலப்புரம் பகுதியில் அவர் சாலை பேரணியில் ஈடுபட்டு தற்பொழுது பொதுக்கூட்டத்திலும் பேசுகின்றார். ஒட்டுமொத்த கேரள மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்து வருவதை பார்க்க முடிகின்றது. வயநாட்டிலும் இப்படியான ஏற்பாடு என்பதுதான் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் அவர் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவார் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பேச்சின் போது ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்க போகிறார்? வயநாட்டை கைவசம் வைத்திருக்க போகிறாரா, ரேபரேலியை கைவசம் வைத்திருக்க போகிறாரா என்ற விஷயம் ஓரளவிற்கு தெரிந்துவிடும் என்பதாக நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வயநாடை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சில தினங்களுக்கு முன்பாக வந்து ராகுல் காந்தியை நேரில் சந்தித்திருந்தார்கள். அப்போது அவர்களிடம் நான் என்ன கூற விரும்புகிறேனோ அதை வயநாட்டிற்கு நேரடியாக வந்து மக்களிடமே நேரடியாக சொல்லிவிடுகிறேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். பெரும்பாலும் அரசியல் நோக்கங்களும் சரி, காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் விசாரிக்கும் போதும் ரேபரேலி தொகுதியை தான் ராகுல் காந்தி கைவசம் வைத்துக் கொள்வார் என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் சோனியா காந்தி ரேபரேலியில் கடைசியான அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும் பொழுது, எனது மகனான ராகுல் காந்தியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், அவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை ரேபரேலி மக்களுக்கு தெரிவித்திருந்தார். அது பெரும் பேசு பொருளாகவும் களத்தில் அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகவும் இருந்தது. அதனை அடுத்து தாயின் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் ரேபரேலி தொகுதியை கைவசம் வைத்துக் கொள்வார். அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்து அவர் இந்த முடிவை எடுப்பார் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கடைசி முடிவு என்பது ராகுல் காந்தி தான் எடுப்பார். இதில் கட்சி சார்ந்த விவகாரங்கள் எதுவும் இல்லை என்பதையும் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து விளக்கமாக கொடுக்கப்படுகின்றது. இந்த இத்தனை முக்கிய நிகழ்வுகளுக்கு மத்தியில் தான் தற்பொழுது வயநாட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு அவர் மக்களிடம் பேசும் விஷயத்திலிருந்து ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு 2-3 தினங்களில் ராகுல் காந்தி தனது முடிவை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிரஞ்சன், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே ராய்பரேலியை தான் அவர் தன்வசம் வைத்திருப்பார் அப்படின்னு பெரும்பாலும் பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை இங்கு வயநாட்டிலிருந்து அவர் விலகிக் கொள்ளும் பட்சத்தில் அங்கு யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இன்னமும் ராகுல் காந்தி தனது முடிவை தெரிவிக்காததை அடுத்து அந்த விஷயங்கள் எதற்கும் காங்கிரஸ் கட்சியினர் இன்னும் செல்லவில்லை. ஏனென்றால் அடுத்த அவர் பதவி விலகியதற்கு பிறகு அடுத்த 6 மாதம் வரை கால அவகாசம் இருக்கும். அப்படியே உடனடியாக வருகிறது என்றாலும் ஒரு 2 மாதமாவது இருக்கும். பிறகு அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது, அவர் அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அதை எப்படி எடுத்து செல்கிறார்கள், பிரச்சாரங்களை அவர்கள் எவ்வாறு வடிவமைக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து தகுந்த வேட்பாளர்களை நியமிப்பார்கள் என்பதுதான் இருக்கிறது. அதற்கான காரணியாகத்தான் சில தினங்களுக்கு முன்பு கேரளாவிலிருந்து
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் வந்து ராகுல் காந்தியை சந்தித்திருந்தார்கள். எனவே அது சம்பந்தமான விவகாரம் எதுவும் முடிவெடுக்கப்படவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ரேபரேலியை அவர் கைவசம் வைத்துக் கொள்வார். ஆனால் மனதிற்கு மிகவும் பிடித்த இடம் ராகுல் காந்திக்கு வயநாடு தான். இருந்தாலும் அரசியல் காரணம், மற்ற காரணங்கள் உள்ளிட்டவை எல்லாம் அந்த குடும்ப கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதி தன்வசமே இருக்க வேண்டும் என்ற காரணங்களை எல்லாம் முன்வைத்து பார்க்கும் பொழுது அவர் ரேபரேலியை கைவசம் வைத்துக் கொள்வார். வேட்பாளர் அடுத்ததாக யார் வருவார் போன்றவை எல்லாம் பின்னர் தான் முடிவெடுக்கப்படும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ராகுல் காந்தி ராய்பரேலியை வைத்துக் கொள்ளப் போகிறாரா, வயநாடு தொகுதியை தக்க வைத்துக் கொள்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.